கூட எழுந்திருப்பார்கள். உன் வீட்டுக்குள்ள மரித்து கிடக்க எல்லாரும் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார். மரித்த சடலங்களும் மரித்த பிரேதங்களும் கல்லறைகளை அவர் தேவனாக போனவர்களை நீ உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த ஸ்பெஷல் மெசேஜுக்கு வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எதனால் இந்த மெசேஜ் கொடுக்குறோம்னா, இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, இது கர்த்தருடைய நேரமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் மிகவும் முக்கியமான நேரமாகவும் மிகவும் ரொம்ப ரொம்ப வேல்யூவான நேரமாக இருக்கிறது. அதை நீங்கள் உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். நம் மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி, இயேசுப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை இங்கே நிற்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இன்னும் வரைக்கும் ஓட வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையை என்று சொன்ன வார்த்தையின்படி இன்ன வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம்னா, நாங்கள் ஓடுறோம்னா அது உங்களுடைய பலத்தினாலே உங்களுடைய கிருபையினாலே மட்டுமே அன்றி உங்களுடைய கிருபையினால மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய திறமையினாலேயோ இல்லை எங்களுடைய தாளந்தினாலேயோ எங்களுடைய டேலண்ட்ஸ்னாலேயோ எதுனாலேயும் அல்ல, உங்களுடைய கிருபை இருக்கனால தான் இன்னும் நாங்கள் ஓடிக்கிருக்கோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ப்ரேயரை நான் முடிக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா ராஜா சமூகத்துல நெகேமியா ஒரு நாள் கூட துக்கமுகமாக இருந்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்களும் துக்கமுகமாக இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நெகேமியா எப்படி ராஜா சமூகத்துல எப்பயுமே துக்கமுகமாக இருந்தது இல்லாமல் இருக்கானோ, அதே போல நீங்களும் ராஜா சமூகத்தில் எப்பயுமே வரும்போது சிரித்த முகத்தோடு கூட வரணும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போதுமே கடந்து வரும்போது சிரித்த முகத்தோடு கடந்து வர வேண்டும். நீங்கள் ஏதோ தொங்கி போய் முகத்தோட இல்லை சொங்கியான முகத்தோட வருத்தத்தோட அப்படி நீங்கள் கடந்து வரக்கூடாது. நீங்கள் சிரித்த வண்ணமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு உற்சாகமாகவும் நீங்கள் அவர் சமூகத்தில் அவர் சந்நிதியில் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவங்க இது பெருசு அது பெருசு, இந்த இதுதான் பெரியது, இதுதான் பெருசு, எங்கிட்ட இந்த பணம் இருக்குது, எங்ககிட்ட இந்த பதவி இருக்குது, எங்ககிட்ட இந்த உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிகளை குறித்தோ அந்த பணத்தை குறித்தோ அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படி திரும்ப பெருமை பாராட்டணும்? அதை எல்லாம் உண்டாக்கின தேவன் எங்களுடைய தேவன் அப்படி என்ற ஒரு பெருமை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஸோ பணத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டும் போது, ஒரு பதவியை குறித்து அவன் பெருமை பாராட்டும் போது, அந்த பதவியை கொடுத்த அந்த பணத்தை கொடுத்த தேவன் நம் தேவனாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று சொல்லி நான் உங்களை இந்த ஸ்பெஷல் மெசேஜுக்கு வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் இதை தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனங்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சு இந்த 2 வசனங்களையும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழகான வசனம். இது ஒரு வசனம், அழகான வசனம். சொல்றாரு அவரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதாவது முந்தின நடந்துச்சுல, இதுக்கு உங்களுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு மணித்துளிக்கும் நான் சொல்றது, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மணித்துளியா இருந்தாலும் சரி, அது முந்தினவை தான். அது முந்தினவே தான். அதை நீ நினைக்க கூடாது, அதை நீ நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்னா, ஏவல் ஆதியில பழத்தை கடிச்சால அதை நீ சிந்திக்க வேண்டாம்.
ஸோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி உன்னுடையவர்கள் இறந்து போயிருக்கலாம், இல்லை உன்னுடைய சொந்தக்காரங்க இறந்து போயிருக்கலாம், இல்லை உனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் இறந்து போயிருக்கலாம். அதை நீ நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்னா, அந்த பழத்தை கடிச்சனால தான் இந்த சாபம் நமக்குள்ள வந்துச்சு, இந்த மரணம் நம்மளுக்குள்ள வந்துச்சு, அதை நீ சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே சொல்லுகிறார் இந்த வசனத்தை. முந்தினவைகளை நீ நினைக்காதப்பா, பூர்வமானதை நீ சிந்திக்காதப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி உன்னுடையவர்கள் இறந்து போயிருப்பாங்க, கல்லறையில் இருப்பாங்க. அது 40 வருஷமா இருக்கட்டும், 30 வருஷமா இருக்கட்டும், 20 வருஷமா இருக்கட்டும், 5 வருஷமா இருக்கட்டும், 2 வருஷமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும், எத்தனை வருஷமா இருக்கட்டும், இல்லை எத்தனை மாசமா இருக்கட்டும், இல்லை எத்தனை நாளா இருக்கட்டும், நீ அதை சிந்திக்காதே, நீ அதை நினைச்சு பார்க்காத. என்னுடையவர்கள் இறந்து போய்விட்டார்களே என்று நீ நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த வீடியோ பார்த்துக்கிற உன்னை பார்த்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். எதனால நீ நினைக்க வேண்டாம்னா, அந்த சொல்றார்ல, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதாவது ஏவான் அன்று பழத்தை கழித்த நாள் மரணம் உள்ளே வந்தது என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறல, அதனாலதான் மரணம் எங்களுக்குள்ள வேலை பார்க்கிறது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறல, அதை நீ சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு திட்டவட்டமாக ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நீ உன்னுடையவர்கள் மரணத்தை குறித்து நீ நினைக்க வேண்டாம், நீ எதனால மரணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் உங்களை தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி நீ நினைக்காம இருந்தேனா, அப்படி நீ சிந்திக்காம இருந்தேனா என்ன நடக்கும்? சரி பிரதர், நீங்க சொன்ன மாதிரி நான் அதை சிந்திக்கல, நான் அதை நினைக்கல, அப்படி நினைக்காமையும் அப்படி சிந்திக்காமையும் இருக்கனால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்பீர்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னா, இதுவரைக்கும் நடந்துராத, இதுவரைக்கும் நீ கண்ணார கண்டிராத ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் யாரு கண்ணிலையும் காணாத ஒரு புதிய காரியம்னா, நம்ம ஊருக்குள்ள, நம்ம ஊர் பீப்புள்ஸ்குள்ள, உன் வில்லேஜுக்குள்ள, உன் தெருவுக்குள்ள யாரு கண்ணிலையுமே இதுவரைக்கும் காணாத ஒரு புதிய காரியம்னா, அது மரித்த சடலங்களும் மரித்த பிரேதங்களும் உயிரோடு கூட எழுந்திருப்பது. ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகிறது வருகிற காலங்கள்ல. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த புதிய காரியம் என்னவென்றால், நீ பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நீ முந்தினதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல. நீ அதை நினைக்காமையும் அதை சிந்திக்காமையும் உன்னால இருக்க முடியும் என்றால், ஆண்டவரால் புதிய காரியத்தை செய்ய முடியும். உன் தெருவுக்குள்ள மரித்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். உன் வீட்டுக்குள்ள மரித்து கிடைக்க எல்லா பேரும் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார். மரித்த சடலங்களும் மரித்த பிரேதங்களும் கல்லறைகளை அவர் வெடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கல்லறையை வெட்டிக்க பண்ணுவாராம். அவர் அந்த கல்லறையை போய் தொடும் போது அந்த கல்லறை எல்லாம் வெட்டிக்கும், டொம்மு டொம்முன்னு. கல்லறைகளை அவர் வெடிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ கல்லறை வெடிக்கும் போது அங்கே இருக்க சடலங்கள், அது எலும்பு கூடாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த எலும்பு கூடுகளை ஒன்றாக இணைக்க பவர், அந்த சக்தி நம்மளுடைய தேவனுக்கு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுதே தோன்றும்னா, எப்பொழுது தோன்றும்? நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான எதை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நீ அதை நினைக்காம இரு, நீ அதை சிந்திக்காம இரு. இப்பொழுதே இந்த வீடியோ பார்த்து இருக்கும் போதே உன்னுடையவர்கள் உயிர் அடைவார்கள் என்று நான் சொல்கிறேன். உன்னுடையவர்களை திரும்பவும் உயிர் பெற வேண்டும் என்றால், நீ அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற மைண்ட் செட்டை தூக்கி ஏறி
அவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. எதனால இறந்தாங்க? ஏவாள் அந்த பழத்தை கடித்தால் அதனால் மரணம் உள்ளே வந்தது என்று ஒரு பூர்வ காலத்தில் ஒரு கதை உனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த கதையை நீ மறக்க வேண்டும். நீ இதற்கு முன்பாக ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி இறந்து போனவர்களை நீ உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சேனைகளின் கர்த்தர் இப்பொழுது வாக்குரைக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீ அதை அறியீர்களா? நீங்க அதை அறிவீங்களா? இது உனக்கு நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று உனக்கு தெரியாது. உன் தெருவில் மரிச்சவங்க உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாங்கன்னு நீ கண்ணால பார்த்தது கிடையாது. உன் ஊர்ல மரிச்சவங்க உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாங்கன்னு நீ பார்த்தது கிடையாது. உன் வீட்டில் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்து விட்டார்கள் என்று நீ கண்ணால் கண்டது கிடையாது என்று நான் சொல்கிறேன். அதுதான் அவர் கேட்கிறாரு, அதை நீ அறிவியாப்பா? அது உனக்கு தெரியுமாப்பா? நான் செய்ய போற அந்த புதிய காரியம் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது புதிய காரியம் என்னவென்று நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். வனாந்திரத்தில் வழியை, அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வனாந்திரத்துல வழி, அவாந்திர வெளிகளில் ஆறுகள் உண்டாக்குவார் ஆண்டவர். இந்த நேரத்துல வனாந்திரத்துல வழினா, வனாந்திரம் என்பது ஒரே மாதிரி இருக்கும், அங்க வழி என்பது கிடையாது. இம்பாசிபிள். ஒரு இடத்துல வழியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வழி உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். மரித்தவர்கள் உயிரோடு கூட எந்திரிக்க முடியாது என்ற ஒரு கிராமத்துல இருக்கு, உங்க தெருவுல இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு நிலைமை. அதுதான் மரித்தவர்கள் மரித்தே கிடப்பது போன்ற நிலைமை பாலைவன நிலைமை என்று நான் சொல்கிறேன். அந்த நிலைமையில வழியை உண்டாக்குகிற தேவன், அந்த நிலைமையில தேவன் வழியை உண்டாக்குகிறார். பாலைவனத்திலேயே அவர்னால் வழியை உண்டாக்க முடியும் என்றால் மரித்தவர்களை அவர்னால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது யாரை வச்சு எழுப்ப போறாரு? அவர் புதிய காரியத்தை செய்வார், இப்பொழுதே செய்வார். அது உன்னை கொண்டு செய்வார் என்று நான் சொல்கிறேன். அது உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க உன்னை பார்த்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க உன்னை பார்த்து சொல்றேன். ஏதோ பண கஷ்டம், ஏதோ குழந்தைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன், உன்னை பார்த்து நான் சொல்றேன். கணவர் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்றேன். மனைவி சரியில்லைன்னு புலம்பிக் கொடுக்க உன்னை பார்த்து சொல்றேன். கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. சும்மா சாதாரண காரியம்லாம் இல்லை. அவர் வனாந்திரத்துல வழியை உண்டாக்கிற தேவன். வனாந்திரம் என்றால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க இடம். அந்த இடத்துல அவரால் பாதையை உருவாக்க முடியும் என்றால், இந்த மனிதர்களோட மைண்ட் செட் என்னன்னா, மரித்துட்டா அவ்வளவுதான், திரும்ப உயிரோட எந்திரிக்க மாட்டாங்க. அது ஒரு வனாந்திர மைண்ட் செட்டு. எல்லா மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் மட்டும் உள்ள வருது. அதுதான் அந்த வழி, அதுதான் அந்த சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உள்ள என்ட்ரி ஆறாரு. நான் வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறேன். அவர் வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். வனாந்திரத்தில் அவர் வழியை உண்டாக்க முடியும் என்றால் உன்னை கொண்டு அவர் மரித்தவர்களை எழுப்ப முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். வறண்ட உன்னுடைய வாழ்க்கையில அவர்னால திரும்ப நீர் பாய்ச்ச முடியும். வறண்டு கிடக்கிற உன்னோட வாழ்க்கையை திரும்ப செழுமையா மாற்ற முடியும்னா அது அவர்னால மட்டும்தான் முடியும். வறண்டு போச்சு பிரதர் என் வாழ்க்கை, வறண்டு போச்சு சிஸ்டர் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. வறண்டு போச்சு எங்களோட வாழ்க்கை, காசு இல்லை, சுகமே இல்லை, வியாதியா இருக்கு, சுகரா இருக்கு, தலை சுத்துது, கிருகிருன்னு வருது, டயர்டா இருக்கு அப்படின்னு நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வறட்சியான பகுதியை நான் குளிர்விக்க ஆவியானவரை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு தூதருக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு பணிவிடை செய்யவும் உனக்கு வேலை செய்யவும் தூதர்களை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கூட தூதர்களை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார். ஸோ இந்த நேரத்தில் கூட அவர் உனக்காக அவர் தூதர்களை அவர் கட்டளை இடுகிறாராம். அவர் கமாண்ட் பண்றாரு தூதர்களுக்கு. என் பையன் அங்கே கஷ்டத்தில் இருக்கான், என் பொண்ணு அங்கே கஷ்டத்தில் இருக்கான், நீ போ என் பொண்ணை அதுலேருந்து விடுவி. நான் இப்பொழுது உனக்கு ஒரு ப்ராபசி சொல்கிறேன், நான் இப்போ உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஸோ ஆண்டவர் சொல்றாருங்க, நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறார். ஸோ உங்கள் காரியத்தை அவர் மாறுதலாக முடிய பண்ண போகிறார். ஸோ இந்த நேரத்தில் கூட இந்த காரியத்தை இப்போ செய்யலாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கன்ஃபியூஷனில் இருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த காரியத்தை நீ யோசித்த காரியத்தை, அந்த காரியத்தை எழுந்து எடுத்து நடப்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை நடத்து. தானியேலின் காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணின கர்த்தர் உன் காரியத்தையும் ஜெயமாக முடிய பண்ணுவார் என்று சொல்லி இந்த செக்ஷனை நான் முடிக்கிறேன். கண்களை மூடி இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றுனீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வரப்போகிற நாட்களில் எங்கள் காரியங்களை நீங்கள் ஜெயமாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறவர்களாக இருக்க அந்த ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, மன வலிமையை கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குறவங்களால என்ன நடக்குதுன்னா, நீ பணக்காரனாகிறீங்க, கொடுக்கிறனால நீங்கள் பணக்காரர்களாக மாறுகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்னா, நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது உன்கிட்ட இருந்து நீ கொடுக்குற, ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து உனக்கு கொடுப்பாரு. ஸோ உன்கிட்ட இருந்து உன்னால் கொடுக்க முடியும்னா, அவர்கிட்ட இருந்து அவரால் முடிஞ்சதை ஏன் கொடுக்க முடியாது என்று நான் கேட்கிறேன். ஸோ அவர் கொடுத்தா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாரு, சிறப்பாக கொடுப்பாரு, தரமாக கொடுப்பாரு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதனால் நீங்கள் விதைக்க தயங்காதீர்கள், விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு விதையையும் நீங்கள் அறுப்பீர்கள் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் நவீன். பாய்.